ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம நல்லா கிறிஸ்பியான காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை சுட வச்சுக்கலாம். ரொம்ப கொதிக்கணும்னு தேவையில்லை, ஓரளவுக்கு சூடாக இருந்தால் போதும். அதில் இந்த கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துக்கிறேன். காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுறலாம். அப்போ தான் அதில் இருக்கிற புழு இதெல்லாம் போயிடும். அதுக்காக தண்ணி கொதிக்க தேவையில்லை, ஓரளவு சூடு இருந்தால் போதும். அதில் இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துடலாம். இப்போது இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கிறேன். கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இனி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு இனி இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இனி இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதில் 1/2 மூடி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக இதை சேர்த்துருக்குறேன். இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப விட்டுறக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இல்லைன்னா இது காலிஃப்ளவர்லேயே தண்ணி விடும்போது ரொம்ப தண்ணி ஆயிரும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா திக்காகவே பிசைஞ்சிக்கலாம். இப்போது நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இனி ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு பீஸாக எடுத்து அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தீ மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையாக வேண்டாம். காலிஃப்ளவரை ரொம்ப பொடியாகவும் கட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் பெரிய பெரிய பூவாக இருக்கணும். அப்போ தான் காலிஃப்ளவர் சில்லிக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. இனி திருப்பி போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியான காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.